जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्री पुरபாதி महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து வந்து நம்ம குருநாத கருணம் கிளாஸுக்கு தொடர்ந்து பிறந்து அனைத்து பக்கத்துக்கும் அடிக்கணும் பண்ணிடலாம் வச்சுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓகே உஷா மாதாஜி, உங்கள் ரூலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கே ரைட்டாக வருவாங்களா? ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6 நாரதருக்கும் வியாசருக்கும் இல்லையான உரையாடு பதம் இன்னைக்கு எத்தனை மதி 23. ஸ்ரீமத் பாகவதம் முதல் கேள்வி பதிலாக மாதிரி சொன்னேன். அது ஆள் இருந்தால் தான் கேள்வி பதில் வரும். அவர் ஒன்று முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நிறைய பேர் பாகவதம் கிளாஸ் வந்து லைஃப் போடுங்க நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. இப்போ தாமோதர் ப்ரோக்ராம் போகணும்ல, அதெல்லாம் நிறைய போட்டுருந்தோம். அப்போ பாகவதம் கிளாஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இப்போ தான் வந்து பகவான் கருணையால் எனக்கு ஒரு ஃபோன் கிடச்சிச்சு. இந்த மெக்சிஸ்லேருந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பழைய அந்த ஃபோன் வச்சுட்டு லைஃப்லாம் போட முடியாது, அதனால தான் போடுறோம். அதனால் வந்து பக்தர்கள் ரிக்வஸ்ட்காக வெளியில் நிறைய பேர் கேட்குறாங்க, அதனால் வந்து இது அவங்களுக்காக. ஆனால் அதனால் லைவ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே வந்து கேட்கலாம், லைவ் கட் பண்ணிடுவோம் அடுத்த வாட்டி. என்ன சொல்றீங்க மதியே? அந்த பதிலே வரக்கூடாது அடுத்த வாட்டி. ஏன் ப்ரோ? பிரசாதம் ஆக்குறோம், எல்லாம் இருக்கணும், அது கிட்டவங்க வரணும். நான் பண்ணி போய்விடுவோம், எல்லாம் நான் இங்கே வந்து கலந்துக்கணும். இது வந்து யாருக்கு? இந்த 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 தூரமாக உள்ளவங்களுக்கு தான். ஓகே. சிவம் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6 பதம் 23. ஓகேவா? ரெடியா நவீன்? பரணிங்க, பரணி காமியர் பரணி. அந்த பாயிலையும் உட்காரல, கடலில் உட்காந்துருக்கீங்க. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களா? என்னது இங்கே வாங்க, அப்படி வாங்க. உடம்பு சரியில்லையா? தொண்டை சரியில்லையா பிரபு? நான் தானே பேச கத்த போகிறேன் பிரபு. ஓகே பிரபு, நீ வெஜ்ஜா மாற்றி மறைக்காதீங்க ஒரு ஸ்டெப். இங்கே வாங்க பரணி. முட்டி போட்டே வாடுவே, முட்டி போட்டே வாங்க, முட்டிலாம் நடந்துவாங்க. ஓகே ரெடியா? ஐநூறு வருவோம். ரெடியா? ஓகே. ஷத் சேவையா தீர்க்கயாபி ஜாத மை திருடா மதி இத்வவாத்யம் இமம் லோகம் காந்தா மஜ்ஜனதாம் அஷி சேவையா தீர்க்கயாமி ஜாதமயி திருடாமதி இத்வாவத்யம் இமம் லோகம் கந்தமஜ்ஜனதாம் அஷி சத்சேவையா தீர்க்கயாபி சத்சேவையா தீர்க்கயாபி ஜாதமயி திருடாமதி ஹித்வாவத்யம் இமம் லோகம் கந்தமஜ்ஜனதாம் அசி. நீ சாப்பிட்டீங்களா ப்ரோ? சும்மா திறந்து விட்டு ஓப்பன் ஆகட்டும். விரிச்சா மதிஜி ஸ்லோகா 16:23. சத்சேவையா தீர்க்கயாபி ஜாதமயி திருடாமதி இத்வாவத்யம் இமம் லோகம் கந்தமஜ்ஜனதாம் அசி. சத் சேவையா பரபிரமத்திற்கான தொண்டினால், பரபிரமத்திற்கான தொண்டினால் அதீர்கயா சில நாட்களுக்கு அபி
கூட ஜாத அடைந்த பின் மை என்னிடம் திருடா உறுதியான மதி புத்தியை ஹித்வா கைவிட்டதும் அவத்தியம் வருந்தத்தக்கதான இமம் இந்த லோகம் ஜட உலகங்களை நந்தா செல்கிறான் மஜ்ஜனதாம் எனது சகாக்கள் அஷி ஆகி. மொழிபெயர்ப்பு: ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே பரபிரம்மத்தின் தொண்டில் ஈடுபடுவதால் பக்தன் ஒருவன் என்னிடம் உறுதியான நிலையான புத்தியை பெறுகிறான். அதன் விளைவாக வெறுக்கத்தக்க பௌதிக உலகங்களை கைவிட்ட பின் பக்தன் ஆன்மீக உலகிற்கு சென்று எனது சகாக்களில் ஒருவனாக மாறிவிடுகிறான். இங்கிலீஷில் அப்படிங்க. By the service of the absolute truth, even for a few days, a devotee attains firm and fixed intelligence in me. Consequently, he goes on to become my associate in the transcendental world after giving up the present deplorable material worlds. Hare Krishna. Shri Bhaktivedanta Swami Srila Prabhupada Maharaj ki jai. பரபிரம்மத்திற்கும் செய்யும் தொண்டு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பூர்ண முழுமுதற் கடவுளுக்கு செய்யும் தொண்டாகும். இத்தகைய குரு பகவானுக்கும் சீடருக்கும் இடையிலுள்ள கண்ணாடியை போன்றவராவார். பக்குவம் அடையாத புதிய பக்தன் தற்போது உள்ள அவனது அறிகுறையுடைய பௌதிக புலன்களின் வலிமையால் பரமபுருஷ பகவானை அணுகும் திறமையற்றவனாக இருக்கிறான். எனவே தான் ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பகவானுடைய பக்தி தொண்டில் அவன் பயிற்றுவிக்கப்படுகிறான். இத்தகைய பயிற்சியினை சில நாட்களுக்கு மட்டுமே அவன் பெற்றிருந்தாலும் இதனால் புதிய பக்தன் பக்தி தொண்டில் அறிவை பெறுகிறான். இது நிரந்தரமான பௌதிக வாழ்விலிருந்து அவனை விடுவித்து முடிவான ஆன்மீக உலகிற்கு அவனை உயர்த்தி விடுகிறது. அங்கு அவன் பகவானின் முக்தி பெற்ற சகாக்களுக்குள் ஒருவனாக இருக்கிறான். ஷட் சேவையாதிர்கயாபி ஜாதமய திருடாமதி ஹித்வவாத்யாம் இவம் லோகம் கந்தா மஜ்ஜனதாம் அஷி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு இங்கிலீஷில் ஒன்று படிங்க. By service of the absolute truth, even for a few days, a devotee attains firm and fixed intelligence in me. Consequently, he goes on to become my associate in the transcendental world after giving up the present deplorable material worlds. Okay, thank you, Prabhu. Okay, இந்த ஸ்லோகம் யார் பேசுகிறாங்க பிரபு? ரவி பிரபு? நாரதர், வியாசதேவர். நாரதர் யார் பிரபு? குரு. வியாசா சிஷ்யா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. மயி மதஜி, உங்கள் பின்னாடி ஒரு பிரபு பார்த்துக்க. பிரபு ஹரே கிருஷ்ணா. பிரபு ஒரு ஸ்டெப் பிடிந்துங்க பிரபு. மறைஞ்சிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்போ வியாசா நாரத முனிவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு வியாசதேவர்கிட்ட? என்ன சொல்லியிருக்காரு? உஷா மாதாஜி, என் முகம் திரிக்கின்றதா? பரணி இப்படி வாங்க. ரொம்ப நீங்கள் கொஞ்சம் இப்படி வாங்க ப்ரோ. ஓகே, சொல்லுங்கள் மாதாஜி. கது தோந்துடும் மாதாஜி, கது தோந்துங்க, நல்லா தோந்துடும். ஓகே. என்ன பேசுகிறார் நாரதமுனி? என்ன பேசுகிறாரு? ஏதோ என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பிரபு? பிரபு ஞாபகம் இருக்கா? கதைகள் சொல்லியிருக்காரா? அவர் வாழ்க்கை சரிதை சொல்கிறாரு. ஓகேவா? தென் இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாரது வந்து பக்தி தொண்டை பற்றி பேசியிருக்கிறாரு. இங்கே என்னென்னா, ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே பரபிரம்மத்தின் தொண்டில் ஈடுபடுவதால்
பக்தன் ஒருவன் என்னிடம் உறுதியான நிலையான புத்தியை பெறுகின்றான். பகவான் கிட்ட கனெக்ட் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் சொல்கிறாங்க. பகவான்னா யாருங்க? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? ஸ்ரீமத் பாகவதம் வந்து இஸ் அ அமல புராணம். அமல புராணம் மீன்ஸ் வந்து என்னது? இது பரமஹம்சர்கள் தூய்மையான பக்தர்கள் படிக்கக்கூடிய புஸ்தகம். அது வந்து நம்மளுக்கு வந்து படிக்கிறதுனால நம்மளோட மனசு ஆத்மா எல்லாமே தூய்மையாகும். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாரத முனிவர் வந்து எங்கே என்ன சொல்கிறாருன்னா, வியாசதேவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சில நாட்களுக்கு மட்டுமே பரபிரம்மத்தின் தொண்டில் ஈடுபடுவதால் பக்தன் ஒருவன் என்னிடம் உறுதியான நிலையான புத்தியை பெறுகிறான். நம்ம எப்போ வந்து பகவான்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து அவரோட பக்தியில், அதாவது பக்தன் என்னிடம் உறுதியான நிலையான புத்தியை பெறுகின்றான். யார் வந்து பகவானுடைய பக்தி தொண்டில் சிறிதளவு கொஞ்ச நேரம் எங்கேஜ் ஆகுறாங்களோ, கொஞ்ச நேரம் எங்கேஜ் ஆனாலும் கொஞ்ச நேரம் செய்தாலும் அவங்களுக்கு நிலையான புத்தியை பெறுகிறான். நிலையான புத்தினா வந்து என்னது? வாட் இஸ் இங்கிலீஷ்? நவீன் குரு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க? லிசன் குரு, லிசன். எங்கே என்ன பிரச்சனை ஒரு 2 பேருக்குள்ள? ஓகேவா? செட்டிலா? வீட்டில் ரொம்ப டைம் இருக்கா? ஓகேவா? ஜஸ்ட் என்னாச்சு? பேனா பென்சிலா? பேனா அவரோடையா கொடுத்துறீங்களா? ஓகே. நிலையான புத்தினா வந்து என்னது? ஸ்டெடி மைண்ட். ஸ்டெடியான மைண்ட், சரியான இன்டெலிஜென்ட் புத்தியை வந்து கிடைக்கும். எப்போ கிடைக்கும் ஸ்டெடியான புத்தி? சர்வீஸ் செய்யும் போது. எஸ், சேவை செய்யலைன்னா நிலையான புத்தி கிடைக்காது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பாகவதம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஸ்ரீமத் பாகவதம் இது எழுதுனது யார்? பாகவதம் எழுதுனது யார்? வியாசதேவர் தான் எல்லா சாஸ்திரையும் எழுதியிருக்கிறாரு. அவர் தான் மகாபாரதம் எழுதினார், அவர் தான் வேதம் எழுதினார், அவர் தான் புராணங்கள் எழுதினார், அவர் தான் இதிகாசங்கள் எல்லாம் மகாபாரதம் எல்லாத்தையும் எழுதினார். இதில் வந்து கடைசியாக எழுதப்பட்ட புராணம் தான் வந்து என்னது? ஸ்ரீமத் பாகவத புராணம். ஓகே, அதில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இந்த பௌதிக உலகத்துலேருந்து இந்த லௌகிக உலகத்துலேருந்து விடுபட்டு எப்படி பகவான் உலகத்துக்கு போகிறது, இந்த உலகத்தில் நம்ம ஏன் கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த கஷ்டப்பட்ட வாழ்க்கையிலேருந்து எப்படி நம்ம வந்து இந்த பந்தப்பட்ட வாழ்க்கை வெளியாகி நம்ம எப்படி பகவான் லோகத்துக்கு போகிறது, இந்த லோகம் எப்படிப்பட்ட உலகம், இதுதான் சொல்கிறது தான் இந்த பாகவதம். என்னோட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று பக்தி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. பாகவதம் வந்து பக்தி சாஸ்திரம். பக்தி சாஸ்திரம் மீன்ஸ் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இங்கேருந்து பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு இங்கே என்ன தேவைப்படுது? பக்தி தேவைப்படுது. அந்த பக்தி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம செய்யணும்னா, நம்ம பெருசாலாம் செய்வோம்னா ரொம்ப சிறிதளவு செய்தாலே அவங்க இங்கே என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலையான புத்தி கிடைக்கும். நிலையான புத்தி, நிலை இல்லாத புத்தி. ஸ்டெடி மைண்ட், ஸ்டெடி இன்டெலிஜென்ட் இல்லைனா அன்ஸ்டெடி இன்டெலிஜென்ட், ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? நிலையான புத்தி இருக்கிறவங்களுக்கும் நிலை இல்லாத புத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? மனம் அலைப்பாயம். பகவத்கீதாவில் வந்து அந்த மின்னுக்கு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த படம் போட்டிருக்கோம்ல, என்ன படம் போட்டிருக்கோம்? அந்த தேர் படம் போட்டிருக்கோம். பானுமதியே உள்ளே உட்காந்துருங்க, அமைதியாக உட்காந்துருங்க. உட்காருங்க. பாகவதத்தில் வந்து பகவத்கீதையில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னுக்கு ஒரு தேர் படம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? 5 குதிரை இருக்கும். அப்போ 5 குதிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு கட்டியிருக்கோம், கயிறு வந்து ஹோல்ட் பண்ணோம். அந்த கயிறை பிடிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் சாரதி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரிட்டில் அந்த ஒரு ரதத்தை எடுத்துகிட்டு போவார். ஓகே, அந்த ரதம் என்றது வந்து என்னது? பகவத்கீதை இருக்கா ப்ரோ? சரிங்களா? எடுங்க, பகவத்கீதை எடுங்க. ரதம் என்றது என்னது? ரதம் என்றது என்னது? பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்துருக்கீங்களா? பானுமதி படம், அந்த படம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா நீங்கள்? இந்த படம் தெரியுதா மாதாஜி? ஓகேவா? இது வந்து ரதம். ஓகேவா? அதில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பேசஞ்சர் இருக்கார், உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரைவர் இருக்கிறாரு. அந்த டிரைவர் வந்து கயிறு ஹோல்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த கயிறு வந்து குதிரையை பிடிச்சிருக்கு, குதிரை முன்னுக்கு ஓடுது. இந்த படம் தெரியுதா? இப்போ இந்த ரதம் வந்து என்றது என்னது? பாடி. ஓகேவா?
அந்த உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிற ஒரு பயணி, உள்ளுக்குள்ள அந்த பேசஞ்சர் வந்து யாருங்க? आत्मा பேசஞ்சர் யாரு? आत्मा பேசஞ்சர் யாரு பிரபு? உள்ளுக்குள்ள உட்காந்துக்கார. இந்த ரதம் வந்து என்னது பிரபு? ரதம் வந்து என்னது? பாடி. ரதம் என்றது பாடி. ரதத்துக்குள்ள உள்ள உட்காந்துருக்குது. உள்ளுக்குள்ள அந்த ரதத்துல உள்ள ஆள் உட்காந்துருப்பாங்களே, அந்த உள்ளுக்குள்ள ஆள் வந்து இங்க யாருங்க? आत्मा ஆத்மா. இந்த உடம்பு வந்து ரதம். உள்ளுக்குள்ள பயணம் பண்றது யாரு? ஆத்மா. உள்ளுக்குள்ள பயணம் பண்றது ஆத்மா. ஆத்மா வந்து தெரியுதா? பின்னால் வேலை செய்யப்பட உட்காந்துருக்காரு பாருங்க. அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. ஓகேவா? இப்போ இந்த பாடியை வந்து ரன் பண்ணுறது, இந்த 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 ரதத்தை வந்து ஓட்டுறது யார்? இப்போ இந்த ரதத்தை ஓட்டுறது யார்? இப்போ பணியன் பிரபு, இந்த ரதத்தை யார் ஓட்டுறா? ரதத்தை யார் ஓட்டுவா? டிரைவரு, சாரதி. ப்ரோ தொந்துரு ஓப்பன். ரதத்தை ஓட்டுறது யாரு? சாரதி. அப்போ இந்த உடம்பு ஓட்டுறது யாரு? நம்மளோட உடம்போட சாரதி யாரு? புத்தியா, மனசா, என்னது? ஆத்மாவா, உயிரா? அவ பின்னாடி உட்காந்துருக்கு யாரு? பின்னாடி உட்காந்துருக்கு தான் ஆத்மா. வெள்ளை சட்டை போட்டு ரதத்தில் அமைதியாக உட்காந்துருக்காரு. அது யாரு? மதுரை இது மொத்த ரதமும் வந்து என்னது? ரதம் வந்து என்னது? ரதம் வந்து என்னது? உடம்பு. ரதத்தில் ஒரு ஆள் உள்ள உட்காந்துருப்பாங்களே, ஆளுலாம் வண்டி ஓடுமா? உள்ளுக்குள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அந்த ஆள் வந்து யாருங்க? ஆத்மா. அண்டர்ஸ்டாண்ட்? ஆத்மா கிளியர். திருப்பி ஆத்மா என்ற அது வரக்கூடாது. ஓகே? இப்போ வந்து இந்த ரதத்தை வந்து யார் ஓட்டுறா? சாரதி, டிரைவர் ஓட்டுறாரு. இப்போ இந்த டிரைவர் வந்து யாரு? மனம் சொல்றாங்க மாதாஜி, புத்தி சொல்றீங்க. டிரைவர் ஓட்டுறது யாருங்க? இந்த டிரைவர் யாரு? இந்த ஓட்டுறாரு இந்த டிரைவர் யாரு? டிரைவர் வந்து புத்தி, இன்டெலிஜென்ட். ஓகேவா? அந்த புத்தியின் அடிப்படையில் தான் இந்த மொத்த பாடியும் ஓடும். இப்போ இந்த டிரைவர் வந்து கையில் என்ன பிடிச்சிருக்காரு? கயிறு பிடிச்சிருக்காரு. அப்போ இந்த கயிறு வந்து என்னது? கயிறு வந்து என்னது மாதாஜி? பானுமாதாஜி, மனசு. அப்போ புத்தி வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது? இப்போ சாரதி எதை கண்ட்ரோல் பண்ணுறாரு? கயிறை கண்ட்ரோல் பண்ணுறாரு. கரெக்டா? அப்போ புத்தி வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது? மனசு கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த கயிறு வந்து கயிறு மண்ணுக்கு என்ன என்ன விஷயம் இருக்கு? குதிரை. எத்தனை குதிரை இருக்கு? 2 குதிரை இருக்கு. 4 5 குதிரை. ஏன் 5 குதிரை? ஏன் 6 இல்லை? 5 புலன்கள். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடுறது. பஞ்ச மகாபூதங்க பப்பா வச்ச பஞ்ச மகா இந்திரியா. இது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய், ஜெய் கௌரவ மகாபுருக்கு ஜெய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரதம் வந்து என்னது? உடம்பு. இந்த ரதத்துக்குள்ள யார் உட்காந்துருக்கா? ஆத்மா. ரதத்தை யார் ஓட்டுறா? டிரைவர். ரதத்தை யார் ஓட்டுறா? சாரதி. ஓகே. ஆனால் யார் ஓட்டுறா? உடம்பு யார் ஓட்டுறா? இப்போ புத்தி. புத்தி. அங்கே டிரைவர்னா இங்கே புத்தி. இப்போ டிரைவர் கையில், சாரதி கையில் என்ன வச்சுருக்காரு? கயிறு பிடிச்சிருக்காரு. கயிறு வந்து என்னதுங்க? மனசு கிச்சு. புரியுதா பிரபு? அப்போ அந்த கயிறு வந்து எது பிடிச்சிருக்கு? கயிறு வந்து கயிறுக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? குதிரைக்கு இருக்கு. அப்போ இந்த மனசுக்கு முன்னுக்கு அடுத்து மனசு வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது? புலன்களை. புத்தி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுது, மனசு வந்து புலன்களை கண்ட்ரோல் பண்ணுது. டிரைவர் வந்து கயிறு பிடிச்சிருக்காரு, கயிறு வந்து குதிரையை பிடிச்சிருக்கு. யாருக்கு இது புரியல? பண்ணி பிரபு அண்டர்ஸ்டாண்ட்? புரியல சொல்லுங்க பிரபு. அது ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பாகவதர் என்ன சொல்லியிருக்காங்க? புத்தி வந்து ஸ்டெடி ஆகும், ஸ்டெடியான புத்தி, நிலையான புத்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த மொத்த பாடி இருக்குல்ல, உடம்பு, இதான் உடம்பு. பேசஞ்சர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரு, அப்புறம் கயிறு, குதிரை. அப்போ இங்கே புத்தி வந்து இங்கே யார்? புத்தி இங்கே யார்? தேரில். இந்த தேரில் புத்தி என்றது யாருங்க? டிரைவர். ஓகேவா? டிரைவர், சாரி தான் புத்தி. இப்போ டிரைவர் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுறாரு? கயிறு. இப்போ புத்தியோட மனசு தானே வந்து, புத்தியோட கண்ட்ரோல் எது இருக்கு? புத்தியோட கண்ட்ரோலில் மனசு இருக்கு. ஓகேவா?
புத்தி சொன்னால் மனசு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஆனால் சம்டைம் மனசு வந்து என்ன பண்ணும், புத்தியை மழுங்கடிச்சிடும், புத்தியை வந்து டாமினேட் பண்ணிடும். ஏன்னா மனம் வந்து புத்தியோட சம்டைம்ஸ் வந்து பவர்ஃபுல்லானது மனசு. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மனசு வெரி வெரி டேஞ்சரஸ். மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி கூட சாத்தியம் வருவோம். சத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நானும் ஓகேவா நினச்சேன். ரைட்டு சாத்தி இருக்கா? அவன் முடிஞ்சாலும் பார்த்துக்கலாம். சாத்தி ஃபுல்லாக சாத்தி வருவோம். ஓகே. அப்போ மனசு வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து என்ன ஆயிரும், புத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அப்படி புத்தி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா? டிரைவர் தானே கயிறு பிடிக்கணும், இல்லை கயிறு டிரைவர் பிடிக்குமா? டிரைவர் தான் கயிறை பிடிக்கணும். புத்தி தான் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் சம்டைம் மனசு வந்து புத்தியை வந்து டாமினேட் பண்ணிடும். மனசு வந்து புத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போ மனசோட ஆதிக்கம், மனசோடைய பவர் வந்து புத்தியோட அதிகமாகும் போது அங்கே மைண்டு வந்து ஸ்டெடி இல்லாமல் போயிடும். இன்டெலிஜென்ட் புத்தி வந்து ஸ்டெடி இல்லாமல் போயிடும். புரியுதா மதிஜி? அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டெடி இன்டெலிஜென்ட், நம்மளுக்கு நிலையில்லாத புத்தி. இந்த நிலையில்லாத புத்தி இருக்கும் போது நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? நிலையில்லாத புத்தி இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒரு புத்தி வந்து ஸ்டெடியாக இல்லை பிரபு, என்ன நடக்கும்? அடுத்து நிறைய தவறு நடக்கும். என்ன தவறு? உதாரணம் சொல்லுங்க. என்ன நடக்கும்? அது உதாரணம் சொல்லுங்க பிரபு. பகவான் விலக தான் இருக்கட்டும் பிரபு. என்ன தவறு செய்வோம்? அது மாலை என்னது? சேவை செய்ய மாட்டோம். ஓகே, கடவுளை பற்றி புரியாது. முக்கியமான விஷயம் தான் இந்த பாவங்களை செய்ய ஆரம்பிப்போம். புத்தி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசு புத்தி கண்ட்ரோல் பண்ணாது. இதுதான் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா புத்தி தான் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா புலன்களை கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ புத்தி வந்து ஒன்று தவறுன்னு சொன்னிச்சுன்னா மனசு அது கேட்கணும். மனசு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம கண், காது, மூக்கு, வாய் தொடுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மனசு வந்து தப்பாக போச்சு, மனசு வந்து சஞ்சலம் அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஸ்கூலில் வந்து நிறைய குறுப்பு வச்சுருக்காங்க, திருடுறா என்ன பண்ணுவோம்? அது போய் திருடிடும். மனசு ஓகே ஆகினா அதுக்கப்புறம் கை உடம்பு திருடிடும். மனசு கிட்ட தான் வந்து எல்லா வகையான கண்ட்ரோலும் இருக்குது. மனசு வந்து நீங்கள் வந்து அது என்ன சொல்லுதோ ஆட்டோமேட்டிக்காக புலன்கள் கேட்கும். இன்னைக்கு அரைஞ்சரு அப்படின்னு மனசு சொல்லும் போது என்ன அடுத்து கை பிசாமல் இருக்குமா? கை என்ன பண்ணும்? அது வந்து அதோட வேலையை, அதாவது அந்த கயிறு தானே வந்து குதிரை பிடிச்சிருக்கு. அப்போ மனசு வந்து சொன்னோன்னே இந்த கை என்ன ஆகும்? நேராக ஒன்றும் கன்னத்தில் போய்ட்டு பதம் பார்த்து விடும், அரைஞ்சிடும். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு அவளை குத்திடு. ஸ்கூலில் சைனீஸ் பையன் போய் குத்துறானே இடையில, பத்தலைஞ்சியாவில் ஸ்கூலில் கரெக்டாக வந்துச்சு. காலைல 9 மணிக்கு அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டான்? கொலை பண்ணிட்டான். தெரியுமா இல்லையா? எல்லாரும் சோசியல் மீடியா பார்க்குறாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ கொலை பண்ணியிருக்கான். எப்படி கொலை பண்ணியிருக்கான்? எத்தனை குத்து கேள்விப்பட்டீங்களா? 200. எப்படி ஒரு 10-15 சரி மேக்ஸிமம் போனால் ஒரு 50 குத்தில் அந்த பிள்ளை செத்து போயிருக்கும். உண்மையா இல்லையா? அதுலேயே பாதி சதக்கு இதெல்லாம் வெளியே வந்திருக்கும். லாஜிக்கே இல்லையா மாதாஜி? 50 குத்திலே ஓவரு. அந்த பிள்ளையே வந்து சின்ன பிள்ளை அதே வந்து சொன்னோன்னா தான் இருக்குது, அதே எலும்பாக தான் இருக்குது. ஓகேவா? 200 குத்து. அப்போ அந்த 50 குத்தில் செத்து போச்சு வச்சுங்களேன். 51வது குத்து, 52வது குத்து, 53, 63, 73, 83, 103, 113 மாதாஜி, 123, 133, 143, 153, 173, 183, 193, 194, 195, 196, 197, 198, 199, 200. வாய் அத்தனை குத்து புரிஞ்சா மாதாஜி? ஐயோ டீச்சர் மாதாஜி. இப்போ வந்து புத்தியில் பிரச்சனையா மனசில் பிரச்சனையா? பிரபு மனசில் பிரச்சனை. ஒரு ஓட்டு யார்? அடுத்து வேறு பிரபு நீங்கள் கரெக்டாக பிரபு? மனசு பிரச்சனை. ஓகே, நம்ம ஓட்டு ஒரு 2 ஓட்டு. நீங்கள் பிரபு? புத்தியில் பிரச்சனை. ஓகே, ஒரு ஓட்டு புத்திக்கு, ஒரு ஓட்டு. பானு மாதாஜி புத்தியில். ஓகே, 2 மாதாஜி. நீங்கள்
புத்தி பாருங்க, ஒரே வீடு 2 ஓட்டு. மனசு. ப்ரூவ் பண்ணிடுவோம். மனசு ஓகே ப்ரூவ் பண்ணிடுவோம். மனசை நினைக்கிறீங்களா? இப்போ நினைக்கலாம் இல்லை. ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டிக்குன்னா போட்டணும். நான் போட்டு இதுக்கு போடலாமா இல்லை, ஒரு ஓட்டு தான் மனசு. ஓகே வரிஜா வந்து 2 வரையா இல்லை, அது ஒரே ஆன்சர் தான். சரி யோசிங்க. பிரபு நீங்கள் மனசு பிரச்சனையா இல்லை புத்தி பிரச்சனையா? மனசு. மதுஜி மனசு. ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கத்தி எடுத்துக்கூடாது, தெரியுமா தெரியாதா? ஓகேவா? அதே சமயத்தில் கத்தியில் அந்த மின்னுக்கு இருக்கிற ஆப்போசிட் பர்சனை வந்து மின்னுக்கு ஒரு நபரை வந்து குத்துனா அவள் செத்துருவான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஓகேவா? அதுவும் வந்து காலையிலே 9 மணிக்கு நினைக்கிறேன், 9 பிரேக் டைமில். ஓகேவா? ஸ்கூலில் குத்துனா பெரிய கேஸ் ஆகி வைரல் ஆகும், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் வந்து எங்கே யோசிக்கும்? இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே ஓடும்? புத்தியில் ஓடுமா மனசில் ஓடுமா? புத்தியில் ஓடும், மனசில் ஓடாது. மனசு வந்து ஓன்லி கேரி எமோஷனல் ஓன்லி. மனசு என்றைக்குமே எமோஷனுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கும். புத்தி தான் வந்து நிதர்சனத்தை பேசும், ப்ராக்டிக்கலை பேசும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ நான் சொன்னல, புத்தி தான் மனசை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா கேட்கணும் பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை வரலாம். ஓகேவா? அவள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி தான் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் சம்டைம் மனசோட ஆதிக்கம் அதிகமாகும் போது புத்தியோட பேச்சு, புத்தியோட சவுண்டு குறைஞ்சிரும். நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே 2 பேரோட வாய்ஸ் இருக்குது. ஒரு 2த்தையும் வந்து ஆச்சு என்ன சொல்லுவோம், 2த்தையும் வந்து 2 டாக்குக்கு ஒப்பிடுவாங்க. ஒன்று நல்ல நாய், சரி ஒரு நல்ல பப்பி, ஒன்று வந்து கெட்ட பப்பி. நாய் சொல்லக்கூடாதான் பிரபு. ஒன்று நல்ல பப்பி, ஒன்று கெட்ட பப்பி. ஓகேவா? நீங்கள் எந்த மனசுக்கு எந்த பப்பிக்கு வந்து நீங்கள் வந்து சோறு அதிகம் போகிறீங்களோ, சாப்பாடு அதிகம் போகிறீங்களோ, அதோட வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கருப்பு கலர் பப்பி இருக்குது, ஒரு வெள்ளை கலர் பப்பி இருக்குது. கருப்பு கலர் பப்பிக்கு சாப்பாடே போடல, வெள்ளை கலர் பப்பிக்கு சாப்பாடு போட்டோன்னா கருப்பு கலர் பப்பி என்ன ஆகும்? சொல்லி என்ன ஆகும்? வீக்காகிடும். கத்த முடியுமா? வா கத்த முடியாது, வேணா கத்துவோம். சாப்பாடு போட்டிருக்க பப்பி என்ன ஆகும்? நல்லா கத்துவோம். அதே போல் தான் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிசைர், எந்த பப்பி நல்ல பப்பியா கெட்ட பப்பியா, எந்த பப்பி வந்து அது வந்து அதோட சவுண்ட் அதிகமாக இருக்கோ மனசு அதை பற்றி தான் கேட்கும். கெட்ட விஷயங்கள், புலனின்பம், ஸோ மச் என்ஜாய்மெண்ட், ஸோ மச் இதில் மனசு அதிகமாக போகும்போது அந்த கெட்ட பப்பி, கெட்ட டாக்கோடைய சவுண்டு தான் அதிகமாக கேட்கும். அப்போ கெட்ட அந்த மனசோட ஆதிக்கம் அதிகமாகும் போது புத்தியோடைய இன்டெலிஜென்டோட நீ என்ன தான் படிச்சிருந்தாலும் புத்தியோட இது வந்து மனசு கண்ட்ரோல் பண்ணிடும். அதெல்லாம் மனம் சஞ்சலகா. அது மின்னுக்கு இருக்கிறது வந்து ஆம்பளையா, அம்மாவா, அக்காவா, தம்பியா, அண்ணன் பார்க்காது. மின்னுக்கு இருக்க ஆப்போசிட் வந்து யார்? அது பெண், நான் ஆண். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கற்பழிப்பு நடக்குது. கற்பழிப்பு நடக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்கள் உடையப்பட்டிருக்காங்கண்ணே. அதனால அசீஃபா கேஸ் தானே, அசீஃபா எல்லாம் வந்துருப்பாங்க. பல வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா 4 பேரை வந்து கெடுத்து சாப்பிடுச்சாங்க. எங்கே கெடுத்து சாப்பிடுச்சாங்க? என்ன மறந்துட்டீங்களா? அந்த பெரிய கேஸ் ஆச்சு, உலகம் ஃபுல்லாக வைரல் ஆனிச்சே. டெம்பிள்குள்ள இஸ் அ முஸ்லீம் கேர்ள். கெடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யார்? இந்து. அவங்களுக்கு இருக்கும் 40-45 இருக்கும். இந்த பிள்ளைக்கு 8 வயசு தான் நினைக்கிறேன், அசீஃபா. வாட் ஹேப்பன் பிரபு? இங்கே என்ன எது பிரச்சனை? நான் வந்து அது நியாயமா அது தவறு தான். பட் நம்ம இந்த சப்ஜெக்ட் மேட்டராக பேசுகிறோம், புத்தி மனசை பற்றி பேசுகிறோம். புத்திக்கு தெரியும் தப்பு, அதெல்லாம் தவறுன்னு. ஆனால் மனசு வந்து அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மனசு வெரி வெரி டேஞ்சரஸ். ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ். உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் நல்லவனாக ஆக்கும், கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கொலைக்காரனாக ஆக்கும், கொஞ்ச நேரத்தில் நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு தவறான மனசுனா கூட ஆக்கும். இந்த மனசு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஒருத்தனை பயங்கரமாக உயர்த்தி பேசும், 100 மாடிக்கு வரைக்கும் உயர்த்தி பேசும். மனசு கொஞ்சம் கோலாச்சுன்னா 100 மாடிலேருந்து கீழே ஒருத்தனை தள்ளி விட்டுரும். மனசு வெரி டேஞ்சரஸ். அதனால தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா பகவான் என்ன சொல்கிறாரு? மன்மனா பவமட் பக்தோ. நான் பாருங்கள் ஒன்றும் கிளாஸுக்குள்ளேயே போகல, இந்த ஒரு லைனுக்கு தான் ஒரு அறிமுகம் தான் கொடுத்துருக்கேன். ஒன்றும் கிளாஸ் சப்ஜெக்ட் மைண்ட் கூட போகல. ஓகேவா?
அதனால பகவான் என்ன சொல்கிறாரு எப்பவுமே பகவத்கீதையில், பகவத்கீதை யாரும் வந்து நிறைய பேர் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, நிறைய பேர் படிக்கிறது இல்லை, நிறைய பேர் தெரிஞ்சுக்கல. இன்னும் சண்டை புக்கு நிறைய படிச்சுக்கிறாங்க. பகவத்கீதை என்ன சொல்லப்படுது? மன்மனா பகவான் பக்தோ மட் யாஜி மாம் நமஸ்குரு, என்னைய உன் மனசில் வெய்யி, மத் சித்தா மத் கதா பிராணா போதயந்த பரஸ்பரம், உன்னோட புத்தியில் உன்னோட மனசில் என்னை வெய்யி. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எல்லா கட்டளைகளும் பகவான் வந்து எது கொடுக்குறாரு? புத்திக்கு கொடுக்குறாரா மனசு கொடுக்குறாரா? பழனி புத்திக்கா மனசுக்கா? புத்தி கொடுக்க மனசு கொடுக்குறாரா? மனசுக்கு கொடுக்குறாரு, புத்திக்கு கொடுக்கல. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பாருங்க, ஆன்மீக இன்ஸ்ட்ரக்ஷன், சாஸ்திர இன்ஸ்ட்ரக்ஷன் எது எந்த இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது? எங்கே கட்டளை கொடுக்குறாங்க? புத்தியை கண்ட்ரோல் பண்ண சொல்ல, மனசை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் மனசு வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு தான் இருக்குது. ஆனால் மனசு பூனை மாதிரி. எப்படி பண்ணுவோம்? பூனை என்ன பண்ணுவோம்? ஒரு எலி எப்படி என்ன பண்ணுவோம்? பூனை பதுங்கி பார்த்துறீங்களா, பக்குன்னு பாயும். அந்த மாதிரி மனசு நல்லா நினைக்கிறீங்க அது உலகம் இருக்குதுன்னு. உங்களுக்கு காசு பணம் சாப்பாடு ஃபுல்லாக இருந்தாலும் மனசு ஓகே வரலாம், நீங்கள் டவுன் ஆகிடுவீங்க. முடிஞ்சு வீட்டில் லைட் எரியாது, சாமி விளக்கு ஓடாது, எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் அப்படியே போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்படியே ஆயிடுவோம். வலி வந்து ஸ்ட்ராங் இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகேவா? அதன் விளைவாக வெறுக்கத்தக்க பௌதிக உலகங்களை கைவிட்ட பின் பக்தன் ஆன்மீக உலகிற்கு சென்று சகாக்களை ஒருவனாக மாறிவிடுகின்றான். அப்போ எப்போ பகவானுடைய சேவைக்குள்ளே வரமோ, பகவான் பக்தி சேவை எப்போ சேருமோ, பகவானுடைய நம்ம வந்து என்ன நிலையில் வேணும் இருக்கலாம், நம்ம சைவமாக இருக்கலாம், சைவம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம வந்து பக்தனை நம்ம ஏற்கனவே வந்து பக்தி செஞ்சுக்கலாம். பக்தி வந்து பகவான் பக்தி பாதைக்கு வரணும். பக்தி தொண்டு செய்யணும். பக்தி தொண்டை வந்து என்னது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் விஷ்ணு டெம்பிளுக்கு சேவை செய்கிறது. கொஞ்சமாக சேவை செய்யணும், வரணும். முக்கியமாக வச்சுருந்தா பகவான் நாமத்தை சொல்கிறது, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அதுக்கு காசு கேட்குறாங்களா ப்ரோ ஜெபம் பண்ணுறதுக்கு? இப்போ சொல்லி கூட அப்போ தான் மந்திரம் கொடுப்ப கேட்குறாங்களா? யாரும் கேட்கல. முதல் ஃபர்ஸ்ட் நாம ஜெபம் பண்ணணும், அப்போ தான் மன சுத்தமாகும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் புரோபா என்ன சொல்லிக்கிறாருன்னா, பரபிரம்மத்திற்கு செய்யும் தொண்டு உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டின் கீழ் பூர்ண முழுமுதல் கடவுளுக்கு செய்யும் தொண்டாகும். இத்தகைய குரு பகவானுக்கு சீடருக்கும் இடையிலான கண்ணாடியை போன்றவர் ஆவார். இந்த பக்தி தொண்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லி கொடுக்குறா? நம்மளுக்கு யார் சொல்லி கொடுக்குறா பக்தி தொண்டை? நம்மளுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது, தொண்டுனா என்னன்னு தெரியாது, ஏன் இந்த பூமிக்கு வந்துக்குன்னு தெரியாது. நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்து போய் கடைசியா வந்து கடவுளே குறை சொல்லி அந்த கடவுளே வந்து நம்ம வந்து ப்ளேம் பண்ணி ஒரு ட்ராமாவை வந்து க்ரியேட் பண்ணி இந்த கடவுள் தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டா, இந்த கடவுளை கும்பிட்டு எனக்கு என்ன பயனு, எல்லா வகையான ப்ளேமும் பண்ணுற தப்பு பூரா யார்? நம்ம. அதான் நான் இப்போ தாமோதர் கிளாஸ் 2 மணி நேரத்தில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வீடியோ கிடையாது தெரியும். நாஸ்திகம், அதாவது தீஸ் அண்ட் எத்திஸ். நாஸ்திகம் இருக்கல, கடவுள் நம்பாதவங்க தான் நாஸ்திகம். கீழ்பட்டிங்களா வந்து நாஸ்திகம். கல்யாணம் வந்து ஒரு ஸ்டெப் வந்துருங்கோ. நாஸ்திகம் என்ற வார்த்தையை வந்து நாஸ்திகத்தை வந்து யார் பேசுவா? கடவுள் நம்பாதவங்க பேசுவாங்க. யார் பேசுவா? யார்? தாமோதர் கிளாஸ் கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுளை இல்லைன்னு சொல்லி யார் பேசுவா? ஓன்லி இந்து மட்டும் தான் பேசுவாங்க நாஸ்திகம். கடவுளே வந்து எங்காச்சும் இஸ்லாம் சொல்லியிருக்காங்களா? அல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? நோ. எங்காச்சும் சொல்லிக்கிறாங்களா ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா கிறிஸ்துவங்க? நோ. பார்த்திங்கன்னா நம்ம தான் பேசுவோம். பிகாஸ் காரணம் என்னென்னா நம்மளுக்கு வந்து சாஸ்திரங்களை வந்து சரிவர படிக்கிறதே இல்லை. ஓகேவா? அதனால தான் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள். ஓகேவா? அதனால் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி, எது படிக்கணும் எது படிக்கக்கூடாது. முதல் பேசிக் விஷயம் வந்து என்னது? பேசிக் அடிப்படை புஸ்தகம் வந்து என்னது? பகவத்கீதை படிக்கணும். ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் இந்த பூமிக்கு வராங்க, குருமார்களுக்கு பூமிக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது, 3 திங்ஸ் இருக்குது. கர்மா, ஞானா அண்ட் பக்தி. கர்மா, ஞானா அண்ட் பக்தி. கர்மானா வந்து என்னது? கர்மானா வந்து என்னது? ஒரு செய்கிறது. ஆனால் ஆக்சுவலி வந்து என்னது? கர்மனா ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது. பலனை எதிர்பார்த்து செய்கிறது தான் கர்மா. ஓகேவா? அப்போ பலனை எதிர்பார்த்து செய்கிறது, அந்த பலனை எதிர்பார்த்து செய்து அந்த பலன் எந்த மாதிரி பலன்? எந்த மாதிரி பலன்? கல்யாணம் வந்துச்சு, பலன் எதிர்பார்த்து செய்யறாங்க, அது என்ன மாதிரி பலன்?
பலன் எந்த மாதிரி பலன்? தற்காலிகமான பலன். எல்லாமே டெம்பரவரியானதான். புரியுதா? எல்லாமே டெம்பரவரியானதான். இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பகவான் கேட்காமலே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கர்நாடகம் வந்து சோறு போகிறாரு, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு அதுக்காக வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்க தெரிஞ்ச அவருக்கு நம்மளுக்கு எல்லாம் கொடுக்க தெரியும். ஓகே, நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஆனால் வெறும் பலனுக்காக மட்டுமே நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி செய்யும் போது நம்ம வந்து கர்ம காண்டத்தை ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி அர்த்தம். அதான் கர்மா. ஓகேவா? கர்மா நிறைய பேர் கெட்டது. கர்மா மீன்ஸ் என்னன்னா பலனை எதிர்பார்த்து செய்வது. அதான் கர்மா. ஓகேவா? அப்போ இந்த பலனை எதிர்பார்த்து நம்ம நிறைய செய்யும் போது நம்ம என்ன ஆயிரும்னா நம்ம இந்த உலகத்தோடைய பந்தத்தில் அதிகமாக மாட்டிக்கிறோம். ஓகேவா? உதாரணத்துக்கு சொல்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான், அப்பா இருக்கிறாரு. அவங்ககிட்ட வந்து அந்த பையன் வந்து அப்பா கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறான். அந்த ஐஸ்கிரீம் அப்பா வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்தோன்னா அடுத்து அவனுக்கு என்ன பண்ணும்? கோல்டு பிடிச்சிடும், சளி பிடிச்சிக்கும். சளி பிடிச்சோன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவதிப்படுவான். அப்போ அவங்க அப்பா அடுத்து திருப்பி அந்த பையன் மறுநாள் திருப்பி கேட்குறான், அப்பா எனக்கு ஐஸ் வேணும்னு. திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. அடுத்து என்ன? கோல்டு இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், இன்னும் சளி அதிகம் பிடிச்சிக்கும். அடுத்து என்ன ஆகும்? சளி இன்னும் இதாகும். மூணாம் நாளும் அந்த பையன் வந்து அப்பா ஐஸ்கிரீம் கேட்குறான். அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுறாரு? திருப்பி வாங்கி கொடுக்குறாரு. அடுத்து என்ன ஆகும்? அந்த சளி பிடிச்ச பிறகு என்ன ஆகும்? அடுத்து நெஞ்சு சளி பிடிச்சிக்கும். அப்புறம் வந்து சைனஸ் வந்துடும், அப்புறம் மண்டவலி வந்துடும், அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு, அப்புறம் சீரியஸ் கேஸ், அப்போ ஐசியூ. கரெக்டாக விஷயம் வந்துச்சு. அப்போ அவன் கேட்குறது அப்பா வாங்கி கொடுத்துட்டே இருக்காரு. என்ன ஆகும்? அடுத்து இந்த கேஸ் எங்கே போவோம்? ஐசியூ. இதான் பலனை எதிர்பார்க்க செய்கிற கேஸ். நம்ம இந்த மாதிரி தான். நம்மளுக்கு என்ன வேணும்? நான் கேட்கறதெல்லாம் வேணும், நம்ம கேட்கறதெல்லாம் வேணும். அப்போ நம்ம கடைசியாக நம்ம என்ன ஆகும்? உதாரணத்தில் அது அங்கே அந்த கேஸ் என்ன ஆகும்? ஐசியூவில் போவோம். நம்ம பௌதிக உலகத்தில் என்ன ஆகும்? நம்ம பந்தப்படுவோம், பந்தப்படுவோம். அதனால சிவபெருமான் என்ன சொல்கிறாரு? புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டதேசை. நம்ம திருப்பி பிறந்து திருப்பி சாவது இந்த சம்சார உலகத்தை நம்ம மாட்டிக்குவோம். சாஸ்திரம் இங்கே என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ, இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் படி தான் இங்கே வந்து எல்லாமே நடக்கும். நம்ம நான் ஒத்துக்கலை, இதை கேட்க மாட்டேன், எனக்கு பிடிக்கலனா கூட இங்கே வந்து நடக்க வேண்டிய விஷயங்கள் அது பாட்டு நடந்து தான் இருக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணம் வச்சுங்களேன், நம்ம உதாரணத்துக்கு கடவுளை நம்பலை. ஓகேவா? அப்போ ஏன் வந்து சாகும் போது வந்து நான் நரகத்துக்கு போயிடும் பயம் மட்டும் ஏன் வருது? கடவுளை நம்பலைன்னா அடுத்து என்னது? சொர்க்கத்தையும் நம்பக்கூடாது, நரகத்தையும் நம்பக்கூடாது. ஆனால் சாகும் போது செத்து நரகத்துக்கு போயிடுமோ அந்த பயம் மட்டும் ஏன் வருது? புரியுதா இல்லை மதிஜி? அதனால் வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் பகவான் இங்கே என்ன சிஸ்டம் செட் பண்ணியிருக்கிறாரோ அது படி தான் எல்லாமே நடக்கும். நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, நீங்கள் டிராஃபிக் லைட்டில் பச்சை உழுவுது, நான் நிற்பேன், சோப்பு உழுவுது, நான் போவேன்னா நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. எக்ஸிடென்ட் வந்தாலும் சரி, அடுத்து முன்னுக்கு டிராஃபிக் போட்டு இருந்தாலும் சாமான் தான், அதுக்குள்ள விளைவுகள் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். உண்மையா இல்லையா? அதே போல தான் இங்கே வந்து சாது சாஸ்திரா குரு பகவான் இங்கே வந்து என்ன செட் பண்ணியிருக்கிறாரோ அதான் சொல்கிறார். பகவத்கீதையில் என்ன சொல்கிறார்? பகவான் என்ன சொல்கிறாரு? அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வம் பஜனம் பூதபாவ சமம் இதா. இந்த உலகம், பௌதிக உலகம், ஆன்மீக லோகம், இது எல்லாமே என்னொன்று கொண்டுலாம் நடக்குதுன்னு. ஆனால் நம்ம கேட்கறது இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா பகவானுக்கு நம்ம பக்தி தொண்டு செய்தோமே, ஆனால் நம்ம வந்து எந்த பலனை எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம பலனை எதிர்பார்த்து நிறைய செஞ்சோம்னா நம்ம நிறைய பந்தத்தில் மாட்டுவோம். நான் சொன்னமே நல்லா யோசிச்சுக்கோ. அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க அந்த கேஸ் என்ன கிடச்சா ஐசியூ போவோம். ஏன்னா அந்த பையனுக்கு தெரியாது நம்மளுக்கு எது நல்லதுன்னு. அவனுக்கு ஆசைப்படுறதெல்லாம் கேட்பான். நம்மளும் ஆசைப்படுறது எல்லாமே கேட்போம். எனக்கு பிள்ளை படிச்சில் பாஸ் பண்ணணும்னு ஆரம்பித்து வீட்டில் வந்து லோனு கட்டி முடிச்சிடணும், திடீர்னு காசு அதிகமாக வரணும், அப்புறம் திடீர்னு சைட்டில் காசு அதிகமாக வரணும், மேலேருந்து காசு எனக்கு கொட்டணும், இப்படி எனக்கு காசு வரணும், திடீர்னு இந்த படிச்சு தீர்ந்துடணும். அது எல்லாமே பகவான் செஞ்சு வைக்க மாட்டார். சில சமயத்தில் தேவர்கள் செஞ்சு வைப்பாங்க. சில சமயத்தில் வந்து நம்ம கடவுளை தாண்டி நம்ம என்ன பண்ணோம், வேறு விஷயம் செய்வோம். வீட்டில் அது வச்சா எல்லா விஷயம் ஒழுங்காக நடந்துடும், வீட்டில் இது வச்சா நமக்கு எல்லா விஷயம் ஒழுங்காக நடந்துடணும். உண்மையிலேயே பிரபு வீட்டில் அது வச்சு இது உதாரணம் வச்சுங்களேன். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிவபெருமானை வழிபடுறீங்க, ஓகே, நோம்பலை வழிபடுறீங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க வீட்டில் அது வைங்க, ஓகே வரும், வீட்டில் இது வைங்க, ஓகே வரும், வைக்கிறீங்க. அப்போ சிவபெருமானுக்கு என்ன மதிப்பு? சிவபெருமானை வந்து வாழ்க்கைதோறும் தொழுந்து அவங்களோட அடிச்சூட்டை பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் பின்பற்றின மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அவங்களுக்கு என்ன மதிப்பு?
அதே போல் பகவான் விஷ்ணு வழிபடுறோம், கிருஷ்ணன் வழிபடுறோம். கிருஷ்ணன் பக்தர்கள் சொல்கிறத கேட்காம இதை பண்ணிட்டா அது பண்ணிட்டா இது வச்சுட்டா இது வச்சு எல்லாம் ஓகேவாயிரும். அவள் பக்தர்கள் என்ன மதிப்பு? அது வழியை பின்பற்றி வந்து நம்மளுக்காக வாழ்ந்து காட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவளுக்கு என்ன மதிப்பு? நம்ம ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? ஏன் உடனே வந்து வேறு ஆப்ஷன் போகிறோம்? உடனே இது வீட்டில் வச்சு ஓகே ஆயிருமா, வீட்டில் வச்சுக்குவோம். இது வீட்டில் வச்சு எல்லாம் போயிருமா, சரி அது வச்சுக்குவோம். இது வீட்டில் வச்சு அது ஓகே ஆயிருமா, வச்சுக்குவோம். இதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுவீங்க, இது ஓகேவாயிரும். அதை எடுத்து மத்திக்கில் வெட்டுக்கில் வைங்க, ஓகேவாயிரும். இதை எடுத்து பின்னாடி மரத்தில் கட்டி போடுங்க, அது ஓகேவாயிரும். ஏமாதிரி அதை எடுத்து இங்கே சொறி வைங்க, ஓகேவாயிரும். யாரை ஏமாத்துறோம் நம்ம? நான் சொல்லுவேன் எப்போதும் ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்ன உதாரணம்? ஓத்திரிச்சு நெருப்புக்கொல்லி. அது என்ன பண்ணோம்? சிங்கம் புளி அது நெருப்புக்கொல்லி அடிக்கும் போது அது என்ன பண்ண, நேராக போய் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுக்குள்ளே தலை விட்டு அப்பா நான் சேஃப் ஆகிட்டேன், நான் ஓகே ஆகிட்டேனே. ஆனால் மொத்த பாடியும் எங்கே இருக்கும்? வெளியில் இருக்கும். புளி சிங்கம் ஒரே அடி அடிச்சிருக்கோம். நம்ம யாரை ஏமாத்துறோம்? பகவான் பாப்பா, நீ எங்கே வேணால் எது வேணால் வெய்ய, ஆனால் உனக்கு வர பிரச்சனையை திருத்த முடியாது, நீ என்கிட்ட வராத வரைக்கும். நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம்? பகவான் என்றைக்குமே பறித்து கொடுக்குறாரு. இதுதான் குரு நம்ம சொல்லி கொடுக்குறாரு. ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறாங்க, என்ன நடந்தாலும் நம்ம ஆச்சாரியர்கள் குருமார்கள் என்ன அவங்க சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. அவங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வராத பிரச்சனைகள் இல்லை. ஆச்சாரியர்கள் குருமார்கள் வைஷ்ணவர்கள் பெரும் பக்தர்களுக்கு வராத பிரச்சனைகளா நம்மளுக்கு வந்துருச்சு. திரௌபதியை தூக்கி அவங்கள வந்து ஒரு விளையாட்டு ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குல்ல, எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்டேடியம் அளவுக்கு சுற்றி வந்து கௌரவர்கள் இருக்கிறாங்க. அந்த நடுவில் நின்று துச்சாதன் வந்து புடவை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த மாதிரி நம்மளை புடவை வச்சு பிடிச்சிட்டாங்களா, சட்டை கட்டு வச்சாங்களா? அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொடுமையை நம்ம ஆரம்பிக்கிறோம். குந்தி மாராயணை தூக்கி காட்டில் போட்டாங்க. பஞ்ச பணங்கள்லாம் காட்டில் இருக்கிறாங்க, சாப்பாடு வழி இல்லை. அந்த மாதிரி நம்ம தூக்கி காட்டில் போட்டாங்க. நம்ம அவங்க இருந்த வீடை வந்து கொளுத்துனாங்க, விஷம் வச்சாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு விஷம் வச்சாங்களா? அந்த சூழ்நிலை இருந்தும் கூட அவங்க வீட்டில் வந்து நான் இது வைக்கிறேன், இங்கே இதை ஒழிச்சு வைக்கிறேன், மெத்தை கீழே வைக்கிறேன், தலைக்காணி கீழே வைக்கிறேன், வாசப்பள்ளி தொங்க விடுறேன், அது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறேன், இது குளிக்கிற தண்ணி இருக்குல்ல அதுக்குள்ளே அடியில் ஒன்று போட்டு வைக்கிறேன். மங்களம் உண்டாகும். மங்களம் எதில் உண்டாகும்? மங்களம் எப்படி உண்டாகும்? ரவி பிரபு, மங்களம் எப்படி உண்டாகும்? மங்களானாம் நல்லா இருக்கும். மங்களானாம் நல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கும். பகவானோட திருவடி பாதத்தை தொழாது வராத வரைக்கும், பகவான திருவடி பாதத்தை பிடிக்காத வரைக்கும் எந்த மங்களமும் வராது. ஒன்லி அமங்கலம். பகவான் டெஸ்ட் பண்ணுவார். அதாவது இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க, ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறீங்க, வாப்பா அப்படி எடுத்துறீங்களா? வரும்போது நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க. ஸோ நாசிரியமாக ஒரு சாதாரண காலை பசார போகிறீங்க, அக்கா உங்கள்கிட்ட தான் வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்துடுமா? அப்போ நீங்கள் எடுத்து முதல்ல என்ன கேட்பீங்க? சரி, அடுத்து என்னென்ன சமைப்பீங்க கேட்பீங்க, கேட்க மாட்டீங்களா? அது ஏன் கேட்குறோம்? முதல் உண்மை ஒழுங்காக சமைப்பாங்களா, இல்லை நம்ம கூட வந்து இது நம்ம பிஸ்னஸ் கெடுக்க போதா? உண்மையிலே வந்துச்சு நம்ம நல்ல ஒரு டேஸ்ட்டு சமைச்சிருக்கோம், இது நம்ம கூட உட்காந்து சமைச்சா பரவாயில்ல. நம்ம கூட வந்துட்டு காய்கறி வெட்ட சொன்னால் காய்கறி வெட்டாமல், சமைக்கும் பண்ணாமல், சம்பளம் வாங்கிட்டு போய் நம்மளே வந்து கடங்கார ஆக்கிறோம். அப்போ சந்தைக்கு வருமா இல்லையா? சரி ஓகே, நீங்கள் எப்படி சமைப்பீங்க எல்லாம் ஓகே. சாதாரண ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணாலே ஒருத்தவங்க நம்ம பிஸ்னஸ் எடுத்துக்கும் போது என்ன பண்ணுறோம்? நம்ம கேள்வி கேட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம். பகவானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்தி பாதை செய்யும் போது, பக்தியில் வரும்போது இவன் ஒழுங்காக பக்தி செய்கிறானா, என்ன பண்ணுறான், பகவான் என்ன பண்ணுவார்? ஜஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவார். அவருக்கு அது உரிமை இருக்கா இல்லையா? நம்மளுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்டு இன்டர்வியூ பண்ணுற உரிமை இருக்கிற மாதிரி பகவான் லோகத்துக்கு போகக்கூடிய நம்ம பக்தி பண்ணுறோம். அப்போ அவருக்கு சின்னதாக டெஸ்ட் வைக்கிறது உரிமை இருக்கா இல்லையா? பிரபு? சின்னவும் டெஸ்ட் தான் வைக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிட்டோம்? மெத்தை அடி கீழே, வாசப்படி மின்னுக்கு பின்னாடி குசினியில், அப்புறம் வந்து என்னது எங்கே மண்ணில் தோண்டி மண்ணுக்குள்ளே போயிட்டு மண்ணு பின்னாடி புதைச்சி வச்சுருங்க. பாரு நீ என்ன பண்ணு, என்ன ட்ராமா பண்ணுற பண்ணு, ஒன்றும் பலிக்காது. நான் அவள் பகவான் பண்ணார்னா
எல்லாமே காணா போயிடும். அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பகவான் தடுத்தாருன்னா 1000 பேர் சேர்ந்து ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த அந்த காரியம் வந்து அம்பேல், அவ்வளோதான். எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒத்துழைக்கல, யாரும் ஒத்து வரல, இது எதுவுமே சரிப்பட்டு வரல, எல்லாரும் எதுக்குறாங்க. ஆனால் பகவான் அந்த கூட நிற்கிறாருன்னா அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா துரியோதனுக்கும் அர்ஜுனுக்கும் என்ன வித்தியாசம்னா, துரியோதனை முழுக்க கிருஷ்ணருடைய சேனைகள், கிருஷ்ணருடைய எம்பையர், அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டாரு சண்டை போகிறதுக்கு மகாபாரதத்தில். ஆனால் அர்ஜுனன் என்ன பண்ணார், கிருஷ்ணா நீ மட்டும் வந்தால் போதும். ஈவன் கிருஷ்ணன் சண்டையும் போடக்கூடாது, வேறு நிபந்தனை வேறு. ஆனால் ஜெயிச்ச பார்ட்டி வந்து என்ன பார்ட்டி, பஞ்ச பாண்டவர்கள். அவங்க வெறும் மெயினாக 5 பேர் தான், இங்கே 100 பேர், அதுக்கப்புறம் நிறைய சேனைகள். என்றைக்கும் பகவான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பகவான் வந்து அந்த இடத்துல அந்த தேரில் அந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அர்ஜுனன் இருக்கிறாரு, கிருஷ்ணா உட்காந்துட்டாரு. அந்த தேர் கொடியில் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த கொடி குத்துறாரு. அந்த கொடியில் வந்து யார் இருந்தா, அனுமான்ஜி. அப்போ என்றைக்குமே பகவான் என்றைக்குமே கூட வச்சுக்கணும். அப்போ தான் மங்களம். இதுதான் குருமார்கள் சொல்லி கொடுக்குறாங்க, ஆட்சியர் சொல்லி கொடுக்குறாங்க. குரு சொல்கிறத நம்ம அடிச்சுவட்டுகளை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்றணும். குரு சொல்கிறத நம்ம மீறி குருவோட வழிகாட்டலை நம்ம வந்து செய்யாமல், குருவோட பேச்சை கேட்காம நம்ம வந்து தவறுகள் செய்யும் போது என்ன நடக்கும், நம்ம வந்து பக்தி பாதையில் ஸ்ட்ராங்காக வர முடியாது. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பேச்சை நம்ம கேட்காத போது நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தோட இன்பத்துக்கு போயிடுவோம். ஓகேவா? அதாவது கர்மா நெகி, ஞான நெகி. ஞானம்னா என்னது, பிரம்மம். பகவானை வந்து எல்லாத்தையும் நம்ம திறந்துடுவோம், எல்லாத்தையும் நம்ம வந்து விட்டுட்டு பௌதிக ஆசையை விட்டுட்டு கிடைச்சா ஒளின்னு போயிடும் நம்ம. ஓகேவா? அடுத்து வந்து பிரம்மா அண்ட் பகவான். பக்தினா வந்து என்னது, பகவான் நேராக வழிபடுறது. சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன், சாக்ஷாத் பகவான் விஷ்ணு. அந்த வழிபாட்டில் அவங்க இருக்கிற அந்த வழிபாட்டை நம்ம பண்ணுறது அது பக்தி. பக்தி பண்ணும்போது எந்த தேவனும் கோச்சிக்க மாட்டாங்க. முருகப்பெருமானோ, விநாயகப்பெருமானோ, சிவபெருமானோ, அம்பாலோ, வேறு யாராக இருக்காங்க, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. பகவான் பக்தி செய்தால் எல்லாரும் வந்து சந்தோஷப்படுவாங்க. விநாயகப்பெருமான் பகவதி எழுதியிருக்கிறாரு, சிவபெருமான் பகவதி படிக்க சொல்லிக்கிறாரு. விஸ்வரூபத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, அகம் கார்த்திகேயன், நானும் கார்த்திகேயன். விஸ்வரூபத்தில் கிருஷ்ணன் முருகப்பெருமானே வராரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து பக்தி வந்து உயர்தரமானது. இந்த பக்தி வந்து நம்ம எடுத்துக்கணும். பக்தி எடுத்துக்கிட்டா நம்ம புலன் என்பதுக்கு போக மாட்டோம். அதில் ஒரு விஷயங்களுக்கு பக்தி செய்யணும், நான் செய்ய நம்ம மனசுக்குள்ளே எல்லா அழுக்குகள்லாம் வெளியாகும். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா, அந்த பக்தியில் வந்து சாதனா பக்தி, பாவ பக்தி, எனக்கு பிரேம பக்தி இருக்குது. சாதனா பக்தினா வந்து என்னது, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. நம்ம முதல் கட்டம் அதுதான், நம்ம வந்து பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த பக்தி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். என்ன பக்தி, என்ன பக்தி, பாவ பக்தி. தென் பாவ பக்தியில் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்புறம் தோந்து விட்டுருவோம். இப்போ தோந்து விடலாம். பாவ பக்தி. ஓகே, பாவ பக்தி நல்லா பண்ண பிறகு அடுத்து 3வது எங்கே போவோம், பிரேம பக்தி, அன்பு கலந்த பக்தி. சாதன பக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கும். அதுதான் வந்து மனசை தூய்மைப்படுத்தும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 11 ஸ்லோகங்கள் இருக்குது. இது வந்து யாருன்னா, சில பக்தி சித்தார்த்த தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா சஹஜன தோசானி அப்படின்னு சொல்லக்கூடிய மேகசின் இருக்குது. அதில் 1916 பிறந்துட்டீங்களா நவீன் பிரபு? இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்க பிரபு, பூமியில் தான் இருக்கீங்க பிரபு. ஆனால் என்னவா இருந்தீங்க நமக்கு தெரியாது, கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு மேகசினில் அவர் வந்து ஒரு ஸ்லோகங்களை கோட் பண்ணியிருக்காங்க. மகாபிரபு மூலிமா மகாபிரபு பக்தர்கள் கோஸ்வாமி இருக்காங்க, 6 கோஸ்வாமி இருக்காங்களே, அவங்க வந்து ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லோகம் வந்து என்னதுன்னா, பிரகிருத்தா ஏஸ்ததே பாய் கபூ ராசயானா ஜடியா பிரகிருத்த ராசா சுத்த பக்த காயனா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நோ மெட்டீரியல் எஃபர்ட் ப்ரொடியூஸ் அவேக்கனிங் ஆஃப் ரசா. பௌதிக முயற்சியினால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய ரசங்கள் மீன்ஸ் வந்து என்னது, பகவானோட பக்தி டேஸ்ட்டை நம்ம வளர்க்க முடியாது. பௌதிக முயற்சியால் நம்ம பகவானோட பக்தி டேஸ்ட் வளர்க்க முடியாது. பௌதிக முயற்சினா வந்து என்னது, நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேறணும்னா நம்மள ஆன்மீக முயற்சிகள் நிறையா இருக்கணும், நிறையா வந்து பயிற்சி பண்ணணும். காலையில் ஏஞ்சிருக்கணும், துளசி ஆர்த்தி போடணும், முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்யணும், கிளாஸு கேட்கணும்,
டெம்பிளுக்கு வரணும், பிரசாதம் ஏற்றுக்கொள்ளணும், பக்தரோட சங்கத்தில் இருக்கணும். இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பக்தி ரசனா பக்தியில் டேஸ்ட்டு வரும். வெறும் வந்து வெளியில் உள்ள விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வெளியில் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் ஓகே, ஆனால் வெளியில் நிறைய என்கேஜ் பண்ணிக்கிட்டு அது மூலிமா பக்தி வளர்க்க முடியுமானா முடியாது. அது மட்டும் இல்லாமல் தூய்மை பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய ரசங்களை பற்றி அவங்க வந்து தூய்மையாக பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள ரசங்களை பற்றி பேச மாட்டாங்க. வெளியில் ரசங்கள்னால் இந்த உலகத்தில் நிறைய வகையான பக்தி டேஸ்ட்டை விட உலகத்தில் நிறையா டேஸ்ட்டுகள் இருக்குது. நிறைய டேஸ்ட்டுகள் என்ன டேஸ்ட்டு? இந்த உலகத்தில் நம்ம வந்து ஆடல் பாடல், சந்தோஷமாக இருக்கிறது, குதிக்கிறது, அங்கே போகிறது, இங்கே வருது, நிறைய எமோஷனல் நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சந்தோஷங்கள் வந்து பக்தி சந்தோஷத்தோட ஒத்து வராது. புரியுதா மதாஜி? நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி நான் கொஞ்சம் டைம் குறைவாக்குனால சரி. ரெண்டாவது பிரகிருத்தா சொல்லுங்கள். பிரகிருத்தா பிரகிருத்தா ராசேரா சிக்ஷா பீக்ஷா சிஷ்யா சயனா ரதி பீன ஜெய் ரசா தாஹு குரு தேயன. அதாவது என்ன ஆகுதுன்னா த்ரூ சிஷ்யா, அதாவது வந்து ஒரு உண்மையான சீடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பௌதிக விஷயங்களை பற்றி குரு கிட்ட கேட்க மாட்டாங்க. ஒரு உண்மையான சிஷ்யர்கள் வந்து பார்த்திங்கன்னா பௌதிக சந்தோஷத்துக்காக இல்லை பௌதிக விஷயத்துக்காக குரு கிட்ட கேட்க மாட்டாங்க. ஓகே, உண்மையான குரு அவர் வந்து பார்த்திங்கன்னா பௌதிக விஷயத்தையும் எதையுமே வந்து சிஷ்யருக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பௌதிக விஷயம்னா என்னது? நம்ம பண்ண அட்டுலிங்களை வந்து எல்லாமே பௌதிக விஷயங்கள் தான். இந்த உலகத்தில் ஸோ மச் என்ஜாய்மெண்ட் பண்ண பக்தியில் நம்ம வந்து நம்ம பக்தியில் முன்னேற முடியாது. இந்த உலகத்தோடைய என்ஜாய்மெண்ட்டை நம்ம குறைக்கணும். பக்தி ப்ராக்டிஸை நம்ம பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் கடைசி காலகட்டத்தில் நம்ம இந்த உயிரை விடும்போது நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியும். இதுதான் வந்து வேத சாஸ்திரம் சொல்ல வருது. ஆனால் இதை வந்து குரு நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அதே சமயத்தில் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த வகையான பௌதிக விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஓகேவா? நாம ரசா துய் வஸ்து பக்த காபு ஜனனா நாம ராச பேத ஆட்சி பக்த காபு போலேனா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பகவான நாமத்துக்கும் வெளியில் உள்ள இருக்கக்கூடிய பௌதிக விஷயத்துக்கும் ரெண்டுத்தையும் சேம்னு சொல்ல மாட்டாங்க. பகவான நாமத்தை சொல்கிறதுனால வரக்கூடிய நன்மைக்கும் பௌதிக உலகத்தில் செய்கிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய புண்ணியங்கள் அதில் வரக்கூடிய நன்மைகளுக்கும் ரெண்டுமே சேம் இல்லை, ரெண்டுமே வேறு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம புண்ணிய காரியம் செய்கிறோம், அதில் நம்மளுக்கு நன்மை கிடைக்கிது, அதோட விஷயங்கள் வேறு. அதை எடுத்து வந்து நம்ம பகவான் நாம சொல்கிறோம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நன்மை கிடைக்குது. அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியாது. பகவான் நாமம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அந்த கலியுகத்தில் முதல் தர்மம். அதுதான் ஹரிநாமவை கேவலம் கலோ நாஷ்டியவ கதிரண்யதா. சாஸ்திரங்களில் இந்த 3 வாட்டி நாஷ்டியவனா நம்மளுக்கு வந்து நாம சொல்கிறனால நம்மளுக்கு வந்து எந்த கர்ம பலன்களும் வேணாம், கர்மா ஞான அண்ட் யோகா எந்த விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண வேணாம். ஒரு நாமம் ஒன்றே போதும் நம்மளை வந்து பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. பகவான் நாம சொல்லதான் சிவபெருமான் பஜ கோவிந்தம் சொல்லியிருக்காரு. சிவபெருமான் சொல்லி என்ன சொல்லியிருக்காரு? பஜ கோவிந்தம் மூடமதே. பஜ கோவிந்தம் பகவான் நாம சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்கிறதுக்கு நம்ம வந்து எந்த இதுவும் இல்லை, யார் வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அதில் அடுத்து 4வது வந்து அகம் மம பாவா சத்வா நாம கவு ஹயா போக புத்தி நா சரிலே அப்ராகிருத்த ஹயனா ஐ நெவர் ரிவீல் பிஃபோர் who in body life. பகவான் நாமம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா கேட்கணும். பகவான் நாமம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. நம்மளை மனசு தூய்மைப்படுத்தி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன தூய்மை கொடுக்கும். பகவான் நாமம் மட்டும்தான் அது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் வெரி வெரி பவர்ஃபுல். ஆனால் பகவான் நாமத்தை வந்து நம்ம வந்து சொல்லும் போது நம்ம வந்து நல்லா கேட்கணும். ஐனஸ் அண்ட் மைனஸ் அகம் அமேத்தி, அதாவது நான் என்னோட இப்படி நினச்சிக்கிட்டு நம்ம உடல் ரீதியான பாடி கான்சியஸ் இருக்கும்போது அந்த நாமம் நம்மளுக்கு ரிவீல் பண்ணாது. நாமம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து தன்னை வெளிப்படுத்தாது. இந்த நாமம் வந்து பார்த்திங்கன்னா பகவானுக்கும் நாமத்துக்கும் எந்த வகை வித்தியாசமும் இல்லை. ஆனால்
நம்ம இன்னும் அந்த பாடி பிளாட்ஃபார்மில் இருக்க வரைக்கும் நான் என்னோட இது நான் நினைக்கும் போது அந்த நாமும் நம்மளுக்கு வந்து அது தன்னை வெளிப்படுத்தாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு எங்கேஜிங் மென்டலிட்டி ட்ரான்ஸ்ஜெண்டர் பிளாட்ஃபார்ம் நெவர் டஸ் நாட் ரிஜெக்ட் என்ஜாய்மெண்ட் மென்டலிட்டி. அதாவது இந்த உலகத்தில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மென்டலிட்டி நம்ம விடாத வரைக்கும் நாமம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலான அந்த நாமத்தோட பவர் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னாடிக்கும் ஹரிக்கதை கேட்கணும், பகவான கதைகளை கேட்கணும், பகவான சேவையில் ஈடுபடும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த உடல் இல்லை, நான் ஆத்மா என்ற பிளாட்ஃபார்ம் வருவோம். பிறகு ஸ்லோலி நம்மளுக்கு வந்து அந்த நாமம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நாமம் ஜெபம் பண்ணிக்கிட்டே நம்ம ஒன்றும் தவறு பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆனால் நம்மளுக்கு அந்த நாமம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், அதோட ஒரிஜினல் வந்து அதுக்கு வெளிப்படுத்தாது. ஆனால் தொடர்ந்து பண்ணுறது நன்மை. புரியுதா? தொடர்ந்து பண்ணுறது என்னது நன்மை. ஆனால் நம்மளுக்கு அந்த 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 நாமத்தோட உண்மையான டேஸ்ட் நம்மளுக்கு வந்து கொடுக்காது. ஓகேவா? நிறையா இருக்குது. தென் நான் கன்க்ளூஷன் கொடுக்குறேன். ஏழாவது, ஜடிய விஷய போகா பக்த கபு காரேனா ஜட போகா கிருஷ்ண சேவா கபு சாமோஹயன. அதாவது பார்த்திங்கன்னா தூய்மையான பக்தர்கள் அவங்க வந்து பௌதிக விஷயத்தில் எங்கேஜ் ஆக மாட்டாங்க, பௌதிக விஷயத்தில் போக மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வேலை செய்கிறோம், நம்ம குடும்பங்களாக இருக்கிறோம், நம்ம பக்தியும் பண்ணுறோன்னா வெளியில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு, எந்த அளவுக்கு நம்மளுக்கு என்கேஜ் பண்ணுமோ வச்சுக்கிட்டு, மற்ற நேரங்களில் நம்ம வந்து பகவானை பக்தி பாதையில் நம்ம செலவு பண்ணணும். பகவான் நாம ஜெபம் பண்ணுறது அதுவே பெரிய விஷயம். யாரும் இப்போ ஜெபம் பண்ணுறதா இருந்தால் என்ன அது வெறும் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணணே? ஆனால் ஃபோனு பார்க்க தான் இருந்தால் எவ்வளோ நேரம் பார்க்கலாம், ரீல்ஸ் எவ்வளோ வேணால் பண்ணலாம், பத்த மாட்டுது. அப்போ நமக்கு என்ன, நாமம் ஜெபம் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சேவை. அதுவே சேவை. அது ஒழுங்காக அதாவது ஆச்சாரியர் என்ன சொல்கிறேன்னா, இந்த கிருஷ்ண பக்தியை, இந்த பக்தி பாதையை மற்றவங்களுக்கு போய் கொடுத்து மற்றவங்களை பக்தர் ஆக்குறது ஓகே, அது ரெண்டாவது. புரியுதா உஷாமதி? அது ரெண்டாவது. முதல் விஷயம் வந்து என்னது, நம்மளை காப்பாற்றிக்கணும். ஏரோப்ளேன் கப்பலில் போனீங்கன்னா மாதாஜி அவங்க சொல்லுவாங்க, கப்பை திடீர்னு வந்து கவுந்துருச்சாலோ இல்லை வெடிச்சிருச்சாலோ ஏதாச்சும் ஆச்சுனாலோ மேலே ஒரு ஆக்சிஜன்லேருந்து உங்களுக்கு ஆக்சிஜன் பைப்பு கிடைக்கும். அந்த பைப்பை எடுத்து என்ன பண்ணணும், முதல்ல என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒன்று போடணுமா? முதல்ல நம்மளுக்கு போடணும். நம்மளுக்கு போட தான் நம்ம உயிரோட கூட மற்றவங்க காப்பாற்ற முடியும். நம்மளுக்கு போட மற்றவங்களெல்லாம் வச்சுட்டுனா நீங்கள் காயத்ரி வச்சுட்டீங்க, பொறுப்புக்கு வச்சுட்டீங்க, நீங்கள் என்ன வந்துச்சு, நீங்கள் முடிஞ்சு நேராக வண்டிட்டு நேராக வைகுண்டு போய் வேண்டியதான். எல்லாருக்கும் தான். நான் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து மற்றவங்களை காப்பாற்ற ரெண்டாவது, நம்மளை காப்பாற்றணும். ஆக்சிஜனை எங்கே போடணும், நம்மளுக்கு போடணும். அப்போ நம்ம உயிரோடு தான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும். நம்ம உயிரோடு இல்லைன்னா மற்றவங்களை காப்பாற்ற முடியுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம பௌதிக விஷயத்தில் நம்ம வந்து எங்கேஜ் ஆகிறத நம்ம வந்து சொல்லி குறைக்கணும். எப்படி குறைக்கணும்னா, இந்த உலகத்தில் என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நிறைய கஷ்டங்கள் பண்ணணும். ஒரு புண்ணு கையில் இருக்கிற புண்ணு மாதிரி தான். இது மொதல் நிறைய பேர் கேட்க இது வந்து புரியாது. நான் ஏன் இந்த உலகத்தோட என்ஜாய்மெண்ட் குறைக்கணும், நான் நல்லா சம்பாதிக்க, நான் நல்லா என்ஜாயாக இருக்கேன், நான் வந்து நல்லா இது பண்ணலாமே, நான் என்ஜாயாகவும் இருக்கேன், குடும்பத்தையும் நல்லா வச்சுருக்கேன், சாமி கும்பிடுக்கிறேன், நல்லா தானே இருக்குது. அப்படி தானே மாதிரி? அதுதான் கிடையாது. அதாவது பக்தி, இந்த உண்மையான விஷயங்கள் பகவான் லோகத்துக்கு நம்ம போகணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து என்ன ஆத்மா, நம்ம என்ன ஆத்மா, ஆங்காரம் கூட ஆத்மா. நம்ம ஆங்காரம் பிடிச்ச ஆத்மாக்கள். நம்ம பகவத்கீதை சொல்லுது, நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம ஆகாரம் பிடிச்ச முட்டாள் ஆத்மாக்கள்னு பகவத்கீதை சொல்லப்படுது. ஏன்னா நம்ம யார் பேச்சையும் கேட்க மாட்டோம், நம்ம யார் பேச்சும் நம்ம கேட்க மாட்டோம். அதாவது பாகவதம் வந்து ஹை கிளாஸ் ஸ்டடி. இது சொல்லி கேட்க தான் புரியும் நம்மளுக்கு. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு புரியாது. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் புரியாது. ஏன்னா உடம்பு கை காலம் நல்லா இருக்க, வயசாக எல்லாம் தேஞ்சு முட்டியில் அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். ஆனால் பாகவதம் வந்து சின்ன வயசுல எல்லாரும் கேட்கணும். இது கேட்கும் போது உண்மையான விஷயங்கள், இந்த உலகம் எந்த மாதிரி உலகம், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இது என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஏமாது, இந்த உலகம் வந்து நம்ம மாயை உலகம். இது வந்து மாயனா வந்து என்னது,
மாயன்னு என்னது? உண்மையை பொய்யா காட்டும், பொய்யை உண்மையாக காட்டும். தட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ். நீங்கள் பார்க்குறீங்களா இயற்கை காட்சி, அந்த நேச்சுரல் அவ்வளோ அழகாக இருக்கு. இதோட ஒரிஜினல் வந்து பகவான் லோகத்தில் இன்னும் அழகழகாக இருக்குது. அதோட இதுதான், இதுக்கே நம்ம வாயை பிறந்துடும். ஓ வெரி குட், ஏன் வந்துச்சு, வெரி நைஸ், வாட் நேச்சர், ஏன் வந்துச்சு. பட் ஒரிஜினல் பகவான் லோகத்தில் இருக்குது. இது ஜஸ்ட் வந்து நிழல் தான். நம்ம நிழல் பார்த்து வாயை பிறக்கிறோம், ஓ நிழல் ஜோக்கருன்னு. ஒரிஜினல் ஆளை வந்து பார்க்குறோம் பகவான் லோகத்துக்கு. பகவான் லோகம் எப்படிப்பட்டது? சிந்தாமணி பிரக்கர சத்ம கல்ப விரக்ஷா லக்ஷா விரதேஷு சுரபி அபிபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சம்பிரம சேமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹா பஜாமி. என்ன பிரணி, காற்று மட்டும் தான் வருது அப்படின்னு பிரம்ம சமிதா மகாராஜ் சொல்லுவார். தீர்த்த மாசம் ஒருத்தர் இருக்கிறாரு, தமிழ் நல்லா பேசுவார். அவர் சொல்லுவார், பக்தன், நான் உங்களை கொண்டேம் பண்ணுறதா சொல்லலை, புரியுமா, ஏஞ்சி போகிறாங்க பாருங்க. மாதாஜி உட்காருங்க, அறிவோ உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. அதாவது யாரும் குறை சொல்ல அது மகாராஜ் சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன். பக்தன்னா வந்து எப்படி இருக்கணும்னா, தூக்கத்தில் ஏஞ்சி பிரம்ம சமிதா கேட்டாலும் சொல்லணுமா? தூக்கத்தில் ஏஞ்சி பிரம்ம சமிதா, இது பிரம்ம சமிதா சொன்னது நான் சொல்லணும். பிரம்ம சமிதா படிக்கணும். முக்கியமாக வந்து என்ன, அன்னாடிக்கு 10 நாம அபராதத்தையும் அடுத்து சிசாசங்கத்தையும் படிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பக்தி இது பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பக்தி வந்து நம்ம சிறிதளவு செய்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெடியான புத்தியை கொடுக்கும். அந்த பக்தியை நம்ம குருவோடைய கட்டளையிலேருந்து ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும். குரு கட்டளை வந்து அது எப்படி கொடுப்பாருன்னா, நம்மளை வந்து எல்லா வகையான என்ஜாய்மெண்ட்லையும் நம்மளை வெளியாக்கிடுவார். அவரும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை வாழ்ந்து கட்டுவார். அதுவே குருவோட வழியை பின்பற்றுமே. ஆனால் குரு வந்து வெறும் குரு வழிபாட்டை மட்டும் இருக்க மாட்டார். குரு வந்து கடவுள் யாருன்னு சொல்லிக் கொடுப்பாரு, சாஸ்திரம் என்னன்னு சொல்லிக் கொடுப்பாரு. அவரோட குரு வழிபாட்டை ஃபாலோ பண்ணுமே. ஆனால் நம்ம வந்து பகவான் லோகத்தை போய் அடையலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய சிவ பாகவதகந்தராதிக்கு, ஜெய ஜெகநாத பல சுபத்ரா महारानी जय श्री राधा गोपाल जी की, जय श्रील प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. இது கேள்விகள்